ஏய் பொத்துலேச்சி பொத்துலேச்சி என்று கதறக்கூடிய இஸ்ரேலுடைய மக்களுடைய வீடியோ. அது மட்டும் இல்ல, ஹிஸ்புல்லாவுடைய தரப்பிலிருந்து 100 மிசில்ஸ் ஈட்டன் ஸ்டா என்று அவங்க சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஈரானால் தாக்கப்பட்ட கப்பல் இதோடு சேர்த்து அயன்டோமுக்கே இன்னைக்கு பொறுக்காம இஸ்ரேல் மக்களை தாக்குதா அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் அலி லார்ஜினி வடிவேல் படத்தை பார்த்திருப்பாரா அப்படின்னு இன்னைக்கு சில பேர் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல்ல அதானி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு பல பேர் கேட்கிறாங்க. மயூரி நார் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரூம் இது மாதிரி கப்பல்கள்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள்ல ஒன்றா இருக்குது. இது மாதிரி களத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் வீடியோ, அது மட்டும் இல்லாம உண்மையான செய்திகளை தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அதாவது பத்துலேச்சி அப்படின்னு இன்னைக்கு கத்துறாங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு இது ஹிஸ்புல்லாவால் அடிக்கப்பட்ட ஈட்டன் ஸ்டா என்று சொல்லப்படக்கூடிய 100 மிசில்ஸை வச்சு இன்னைக்கு ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் சைடில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோ கவனிச்சு பாருங்க. ரைட் சைடில் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே லெஃப்ட் சைடில் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மலை மாதிரி, அப்படியே ஒரு நட்சத்திரோட கூட்டம் அப்படியே வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி வருது. அதை பார்த்தோன்னே புத்துலேச்சே ஐயோ நம்ம அடி வாங்க போறோம். அதை நம்ம பாஷையில சொல்லுவாந்தா தப்பிச்சர்றா கைப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு கத்துறாங்க. ஏன் பாய் இதெல்லாம் சந்தோஷமா பேசலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கார்டியன் நியூஸ் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தரவை தர்றாங்க. என்னன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள், கசாவுல இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போறத உண்மையிலே அங்கீகரிக்கிறாங்க. அவங்க எத்தனை % அங்கீகரிக்கிறாங்க தெரியுமா? 83% மக்கள் இதை அங்கீகரிக்கிறாங்க. சரிதான், சிறுவர்களை கொல்றது சரிதான் என்று அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான லிஸ்ட்டை இவங்களும் இருக்கலாம். பெத்லேச்சிங்கிற லிஸ்ட்ல இவங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறனால இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல அடிச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்றான்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் லெபனான்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா எங்க இருக்கிறாங்களோ அங்க அடிக்கிறதுக்கு ஒரு நியாயத்தை உண்மையில சொல்லிக்கலாம். அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல மக்கள் இருக்க பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல, பெய்ரூட்டுடைய தலைநகரங்கள்ல இப்படி பல இடங்கள்ல காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். ரிசர்வ் படையை நாங்க உள்ள கொண்டு போறோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, ஹிஸ்புல்லா ஹைஃபாவினுடைய துறைமுகத்துல அடிக்கிறாங்க. இந்த ஹைஃபா துறைமுகம் நம்ம மோடி ஐயா இருக்காங்களா இல்லையா, ராகுல் காந்தி அவங்க பாராளுமன்றத்தில் எடுத்து ஒரு போட்டோவை காட்டினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதானி 2 பேரும் ஃப்ளைட்ல போறாங்க. ஒன்னா போறாங்க. எப்ஸ்டீன் உள்ள இருக்கிறாரா என்ன நம்மளுக்கு தெரியாது, இல்லை எப்ஸ்டீன் அடிச்ச ஆள் உள்ள இருக்கிறாங்களா என்னங்க நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த போட்டோவை காமிச்சப்ப இன்னைக்கு அது பெரிய அளவுக்கு அந்த சமயத்தை ஒரு பேசு பொருளா இருந்தது. அதானியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஹைபா துறைமுகம், ராணுவ துறைமுகம், அதுல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க தொகையோட தெரியுமா? 9400 கோடி ரூபாய். 70% அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். 2054 வரைக்கும் அவர் அங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. ரொம்ப லாபம் கம்மி, வருஷம் ரொம்ப லாபம் கம்மியா சம்பாதிக்கிறாரு. எவ்வளவு தெரியுங்களா? 2000 கோடி டு 3000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாரு. இந்த ஹைபா துறைமுகத்துல இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களை, லெபனான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை 648 பேரை இன்னைக்கு இஸ்ரேல் கொண்டிருக்கிறான். இதனாலதான் தொடர்ந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த செய்தியை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஈரான் ஹிஸ்புல்லாவை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டு ஹிஸ்புல்லாவை முதல்ல உள்ள கொண்டு போய் இந்த போரின் மூலமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள்ல ஒன்னா இருக்குது. அதோட சேர்த்து இந்த சமயத்துல தைவானுடைய கப்பல் பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் ஜலசந்தியில வருது. ஏற்கனவே வர்றப்ப சொன்னீங்க வராத அப்படின்னு சொன்னாங்க. எப்படி எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, we will not allow even a liter of oil, 1 லிட்டர் ஆயில் கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாதா, வராத, நீ செஞ்ச அநியாயம் அவ்வளோ இருக்குது, வராதன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 28 கப்பலை நாங்கள் போட்டெல்லாம் அடிச்சிட்டோம், நாங்கள் உள்ள போறோம்னு சொல்லி அவனை ஏறி விட்டுருக்குறாங்க. இந்த தலையை கையில் வைக்க சொல்ற மாதிரி, தலையை நீ கையை வைடா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி
இவங்க எப்பயுமே தாம்ப மாட்டாங்கல்ல. எவனையாவது இப்ப குர்தீஸ் படையை அனுப்பிச்சு விடுறது, எதையாவது உள்ள இருக்க ஆளை கிளப்பி விடுறது. கசாவில் எப்படி யாசிர் அபு சபாப்னு ஒரு கஞ்சா வியாபாரியை உள்ள இறக்கி விட்டாங்களோ அது மாதிரியே டைவானை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தைவானுக்கும் சைனாக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த டைவானை உள்ள இறக்கணும்னா அந்த கப்பல் இன்னைக்கு அடிச்சிட்டாங்க அவங்க. அது சேஃபர் ஜோனா அடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அடிச்ச உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்டாலா துறைமுகத்துக்கு இப்ப இந்த கப்பல் வருது. இதுல வர்றப்ப இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர்லேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கேட்டீங்கன்னா அப்படியே மெய் சிலுத்து போயிருவீங்க. அட்டா என்ன மாதிரியான தகவல், என்ன உங்களுக்கெல்லாம் என்ன உள்ள ஒரு மனிதநேயமே இல்லப்பா. ஜெஸ்வால் சொல்றாரு, இந்திய மக்கள் மனிதநேயமிக்க மக்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவை இப்ப ஆண்டுகிட்டு இருக்க ஒன்றிய அரசாங்கம். மனிதநேயம்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மாட்டினுடைய பெயரால, ஜெயஸ்ரீராம் பெயரால எத்தனை பேரடா கொண்டு குவிச்சீங்க நீங்க? அவர் இன்னைக்கு சொல்ற ஜெஸ்வால், அதாவது ஜர்முஸ் அலசந்தியில வர்றப்ப போக்குவரத்து கப்பலை தாக்குறது கண்டனத்துக்குறது கடுமையான செயல் இது. எப்பா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மூடிக்கிட்டு இருப்பா நீனு. இங்க பல பேர் பெட்ரோலுக்கு கேஸுக்கெல்லாம் கியூல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதுல சபகார் துறைமுகத்தில் நம்மளுக்கு பெரிய லிங்க் இருக்குது, இந்தியர்களுடைய பணம் இருக்குது அப்படின்னு சில பேர் கருத்தையும் பதிவு செய்யறாங்க. கண்டாலா துறைமுகத்துக்கு அந்த கப்பலை கூட்டு வந்துட்டு இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. என்னன்னு, மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, பாதிக்கப்படக்கூடாது, உயிர்கள் முக்கியம் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். இதே இன்னைக்கு இதே சேம் டே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெஹ்ரான்ல, ஈரான்ல உள்ள டெஹ்ரான்ல அந்த மினாபா ஸ்கூல்ல இரட்டை தட்டு தாக்குதல் நடச்சுல. இந்த இரட்டை தட்டு தாக்குதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். இரட்டை தட்டு தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை தவறு. என்ன அது இரட்டை தட்டு தாக்குதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம டார்கெட் பண்ணா அந்த விஷயத்தை முடிச்சிட்டோம்னா மறுபடியும் அங்க ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது. இதுக்கு கர்பியனுடைய அந்த தீவு நிக்காலஸ் மாத்ரோ வெனிசுலாவுடைய சம்பவத்தை வச்சு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. நீங்க கடல் வழியா ஒரு கஞ்சாவை எடுத்துட்டு போறாங்க, போதைப் பொருளை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி முதல்ல என்ன பண்றாங்க, அங்க தாக்குதல் நடத்துறாங்க. அந்த போட்டு உடஞ்சிருச்சு, எல்லாரும் விழுந்துட்டாங்க. ரெண்டாவதா குத்துயிருமா கொலையுருமா இருக்கிறவங்க மேல ரெண்டாவது தாக்குதல் நடத்துறாங்க. இது தாக்கக்கூடாது, இதுதான் இரட்டை தட்டு தாக்குதல் என்ற அர்த்தம். இது தடை இருக்குது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில. இந்த இரட்டை தட்டு தாக்குதலை தான் எங்க நடத்திருக்காங்க, அந்த கேர்ள்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல்ல, தாய்பேங்கிற அந்த ஸ்கூல்ல தாக்கல் நடத்திருக்காங்க. குழந்தைகள்லாம் 170 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு 2 மாத குழந்தை, ஒரே வீட்டுல 2 மாத குழந்தை, 7 வயசு குழந்தை. அந்த 2 மாத குழந்தைய தகப்பன் கூட்டு போயிருப்பான் போல. 7 வயசு குழந்தைய விடுறதுக்காக 2 மாத குழந்தைய கூட்டு போயிருப்பார் போல. அந்த குழந்தையும் 2 மாச குழந்தை, 7 வயசு குழந்தை உட்பட 170 பேருடைய அந்த ஜனாசாவினுடைய அடக்கம் இன்னைக்கு நடைபெறுது. இன்னைக்கு அதை பத்தி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எந்த வாயும் திறக்கலன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கடும் கோபத்துல தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், நீங்களும் மறந்துடாம இதுக்கான கண்டனத்தை நம்முடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். உலகத்திலேயே தலை சிறந்த செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்க வச்சிருக்கோம்ப்பா. அயன் டோம், ஏரோ, டேவிட் ஸ்லிங் இப்படிலாம் வச்சிருக்கோம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோவை. ஒரு குண்டன் போறான், போய் என்ன பார்க்குறான்னா, அங்கேருந்து ஒரு அயன் டோம்ல இருந்து ஒரு ஏவுகணை வருது, போய் தடுக்கிறதுக்காக நம்மால் இங்கேருந்து உணர்ச்சி வசப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நத்தனியாக தான் நம்மளால் அமுச்சு விட்டுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த குண்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஏவுகணை எங்கே போகுது, சரி ஓகே ஈரான் அடிக்கிற அந்த ஏவுகணையை நோக்கி தான் போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அது குருட்டுத்தனமா, அவன் நாட்டு பிரதமர் எப்படி குருட்டை மாதிரி இருக்கிறானோ அது மாதிரி குருட்டுத்தனமா எங்கிட்ட போகுது. வந்த ஈரானுடைய மிசில்ஸ் நேரடி அப்படியே உள்ள உழுகுது. இந்த காட்சியை பார்த்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் பார்க்குறப்ப சாதாரண டென்ட்ல தூங்கிட்டு இருந்த எத்தனையோ மக்களை கொண்டு ஊச்சாங்கல காசாவில். உங்களுக்கெல்லாம் கூட நினைவு இருக்கலாம், ஒரு நாசர் மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தப்படுது. தாக்குதல் நடத்தப்பட்டவங்க அங்கே எல்லாரும் போறாங்க. அப்படி போறப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் மரியம் அபு கட்டா என்ற ஒரு சகோதரி போறாங்க. அந்த சகோதரிய வேணுமென்னே தாக்கி கொண்டாங்களா இல்லையா? அந்த காட்சி தாங்க இந்த சமயத்தில் ஞாபகம் வருது. அதனாலதான் இது மாதிரி இவங்களுடைய பதிவுகள்லாம் இந்த மாதிரி ஒரு கோணத்துல, கண்ணோட்டத்துல நம்ம அதை கையாளுறோம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மயூரி நார் எக்ஸ்பிரஸ் ரோம் இந்த கப்பல் என்னாச்சு அப்படிங்கிறதும் இன்னைக்கு உலகத்தளவுல மிகப்பெரிய பேசு பொருட்கள்ல ஒன்று. இந்த கப்பல் என்னன்னு சொன்னா, இதே ஹர்முஸ் ஜலசந்தியிலே இவங்களுடைய பேச்சை கேட்டு வந்த கப்பல். இந்த 2 கப்பலையும் இன்னைக்கு நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசியினுடைய நேவியா இருக்கக்கூடிய
நேவினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய அலி ரஜாயி இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த கப்பலை, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போலாம். அதே சமயம் அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு தொடர்பு இருக்கக்கூடிய எந்த கப்பலையும் நாங்கள் அதை செய்ய அனுமதிக்க மாட்டோம், நீங்க அனுமதி வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அவரு சொல்லியிருக்கிறாரு. ஐஆர்ஜியினுடைய சீஃப் அலி லார்ஜினி, இவரை பத்தி இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்குங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கறதுல இவர் ரொம்ப முக்கியமான ஆள்கள ஒண்ணு. இவர் சமீபத்துல இவருடைய பதிவை பார்த்த உடனே வடிவேலுடைய காமெடியை பார்த்திருப்பாரோ, தமிழ்நாட்டினுடைய வடிவேலுடைய காமெடியை பார்த்திருப்பாரோ அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் கடந்த ஒரு 2 நாளா போர் நிறுத்தம் சொல்லி ரஷ்யாவில் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு நியூஸ் சேனல்ஸை சந்திக்கும் போது போர் நிறுத்தம் முடிஞ்சிடும், இப்போ நான் கொண்டு வந்துருவேன், அப்போ நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கிறான். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றான்டா, கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது உண்மையிலே போர் நிறுத்தம் வரவேற்கிறோம், அப்படிதான் இருக்கணும், அதுதான் மக்களுடைய நல்வாழ்வா இருக்குது, அது நம்மளுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த சமயத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கப்பதான் அலி லார்ஜினி ஒரு தகவல் சொல்றாங்க. ட்ரம்ப், ஆர் யூ சேஃப்? நீ நல்லா இருக்கிறியா? நீ சேஃபா இருக்கிறியா? அப்படி சேஃபா இருக்கிறியா அப்படின்னு. அதாவது அவன் பேசுற எதையுமே கண்டுக்காம, நீ நல்லா இருக்கிறியா, நீ எப்படி இருக்க, நீ பாதுகாப்பான இடத்துல இருக்கிறியாப்பா, பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கப்பா அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. செய்தியை போட்ட நம்ம ஆளுகளுக்கு எப்பயுமே இவனுக்கு ஏற்கனவே அறப்படல் வேற இல்ல, இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சு போய் நான் ஈரான் மேல முதல்ல தாக்குவேன், நான் இது பண்ண போறேன், தரைவெளியில வாய்ப்பு இருக்குதா அப்படியெல்லாம் இன்னைக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்க காட்சியும் பார்க்க முடியுது. ட்ரம்ப் இப்படியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தான் அவனுடைய கூட்டாளிகள்லாம் இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு போர் சார்ந்த விஷயங்கள்ல வெறுமன அடிபுடிகளை மட்டுமே நம்ம பார்த்தோம்னா சரியா இருக்காது. சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதுல இத்தாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலானி ஒரு தகவலை சொல்றாங்க. என்னன்னா, நாங்க இந்த போர்ல அமெரிக்காவோட இல்ல, இஸ்ரேலோட இல்ல அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதே சமயத்துல 165 குழந்தை இறந்து போனதுக்கு நான் கண்டனத்தை பதிவு செய்யறேன் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய அங்க பெட்ரோ, அது நாட்டினுடைய பிரதமர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 165 குழந்தைகள் இறந்து போனதுக்கு முறையான சரியான விசாரணை வேண்டும், அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம அரபுலக்க அல்ல கைகள் என்ன செய்தாங்க? எப்ப 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும்பா, அது குழந்தைங்க தானே, 165 170 குழந்தைங்க, அந்த குழந்தைகளுக்காக ஒரு குரல் கொடுக்க கூடாதா? இப்ப குரானை படிக்கிறிய, ஒரு உயிரை வாழ வச்சவர் எல்லா உயிரையும் வாழ வச்சவாருன்னா திருமறையில் அல்லாஹ் சொல்லலையா? வகையன்னாச ஜமீஆன் அல்லாஹ் சொல்றானே அப்படின்னு இன்னைக்கு மக்கள்லாம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரபுலக மக்கள்கிட்ட இருந்து, அரபுலக தலைவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லாம இருக்குது. ஒரு பக்கம் தலைவர்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல அமெரிக்காவுடைய பென்டகன்ல இருக்கக்கூடிய செனட்டர் கிறிஸ்டோபர் அப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஹர்முஸ் ஜலசந்தியும் ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கும் நாங்க எடுத்த இந்த பிளான்ல எங்களுக்கு சரியவரையா ஒரு முடிவே எடுக்க முடியாம இன்னைக்கு நாங்க திக்கி திணறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசிய விஷயம், அவங்க பர்சனலா பேசிய விஷயம் இன்னைக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு லீக் ஆயிருக்கு. அப்ப எந்தவித முன்னேற்பாடு இல்லாம தான் இவங்க போய் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, பல மக்களை மாட்ட வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதன் வழியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதனாலதான் பல்வேறு இடங்கள்ல மக்கள் தன்னெழுச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அமெரிக்காவுடைய நேச நாடா இருக்கக்கூடிய சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு போராடுறாங்க. ஈரான்ல நீ செஞ்சது தப்புடா, வரம்பு மீறி இருக்க அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா மக்களும் இன்னைக்கு இதுக்காக வேண்டி ஈரான்ல செஞ்ச தவறு என்று சவுத் கொரியா மக்களும் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வெளிநாட்டு தரப்புல இருந்து எதிர்ப்பு, உள்ள இருக்கக்கூடிய ஆள்கள்லாம் எதிர்ப்பு, தன்னுடைய நேச நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சா வழக்கம் போல அவங்களுடைய புத்தி என்ன, ஒரு ஃப்ராடு புத்தி இருக்கும்ல, அந்த ஃப்ராடு புத்தியை கையாண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓமன்ல இருக்கக்கூடிய சலாலா துறைமுகத்துல அத்துமீறி ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. நிச்சயமா இந்த பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஓமனுடைய மஸ்கட்டுடைய பகுதி தான் மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு மிக முக்கிய புள்ளியாக இருந்தாங்கிறது உலகமே அறிஞ்ச விஷயம். இப்ப இந்த பகுதிகளில் ஆயிலுடைய சேமிப்பு கிடங்கு, ஆயில் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தி உலக அளவுல இன்னும் உலகத்தை பதட்டமா வச்சுக்கிறதுக்கு இந்த இஸ்ரேல் முயற்சி செய்யறாங்கிறது பரவலா மக்கள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல ஒன்னா இருக்கு.
இதெல்லாம் சொல்றத பார்த்தோம்னா டெஹ்ரான்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்லாம் யாரும் நம்பி விட வேணாம். ஏன்னா டெஹ்ரான்ல மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல மிகப்பெரிய அளவுக்கு அங்கே மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் குண்டு போடுறாங்க. எந்த அளவுக்குன்னா 1 டன் எடை உள்ள குண்டு. இதெல்லாம் வந்து போர் தளவாடங்கள், எதிரியினுடைய போர் கட்டமைப்புக்குள்ள தான் பயன்படுத்தணும். அதெல்லாம் கொண்டு போய் மக்கள் இருக்க இடத்துல இந்த குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பலர், குறிப்பாக இந்த டெஹ்ரானை பார்த்த மக்கள், சவுதியை சேர்ந்த மக்கள், இலங்கையை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முன்னாடி பார்த்த டெஹ்ரானுக்கும் இதுக்கும் ரொம்பவே மாற்றமா இருக்கு. அவங்க சொல்ற செய்தி எப்படிலாம் பதிவு செய்யறாங்கன்னா, இது ஒரு மினி கஸ்ஸா மாதிரி இருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. அதனால டெஹ்ரான் பாதிப்புக்கே உள்ளாகல, இவங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அடியை வந்து வாங்கவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்தா அது தவறானது அப்படிங்கிறதையும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான வீடியோக்களை பல பேருக்கு நீங்க அனுப்புறது மூலமா அவங்களே நீங்க கண்டிச்சீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்தி இந்த செய்தி அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. மறந்துடாம இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.